கும்பகோணம்னாலே கடப்பா தான். அப்படியாப்பட்ட கடப்பாவை பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1/2 கப் சிறுபருப்பை பொன்னிறமாக வறுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடணும். ஒரு மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 பல்லு இஞ்சி பூண்டு தண்ணி விட்டு பொறன்னு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்குள்ள சிறுபருப்பும் நல்லா வெந்துடுச்சு. தாளிக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் பொடியா நறுக்குன 4 பூண்டு, பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, 3 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் ஊற்றி தேவைக்கான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அது கொதிச்சு வந்ததோ வேக வச்ச உருளைக்கிழங்க ஒன்றும் பாதியமாக மசுக்கி அதில் சேர்த்து அது கூட வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.